ஆண்டவர் ஒரு ஆசை தாவீது மேல வைக்க வைக்க தாவீது தேவன் மீது ஒரு ஆசை வைத்து கொண்டே இருப்பார். அதுதான் இந்த உடன்படிக்கை நல்லா இருக்கும். தாவீதை அரசனாக்கினார் தேவன். தாவீதுக்கு என்னன்னோ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நம்ம தேடாமையே போனோம், தேடி கண்டுபிடிக்கணுமே. அதுக்குத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒன்றிணைக்க பண்ணியிருக்கிறார். நமக்கு ஒரு வேலை இருக்கு, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தேடி கண்டுபிடிப்போம். ஏன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வேணும்? அந்த உடன்படிக்கை பெட்டி அன்றைக்கு இருக்கும்போது தான் யோர்தான் என்னது குவியலாக நின்றது, வழிவிட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டி அன்றைக்கு அவர்கள் சுமந்து கொண்டு போன போதுதான் எரிகோ தவிடுபடியாக நொறுங்கினது. அப்படிப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை தேவன் வாழ வைத்த பூமியில ஜனங்கள் தொலைத்து விட்டு யார் வீட்டுக்கு வந்தாலும் அது நடுக்கத்தையும் பயத்தையும் வச்சுக்கிட்டு, ஏன்னா பரிசுத்தம் இல்லை யார் வீட்லையும். முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலத்தோட தேவனத்துல அன்பு கூறல, அதனால அடி விழுந்தது. அன்று யோசுவா காலத்தில் தேவன் மனிதர்கள் வைத்திருந்த அந்த விசுவாசம், அந்த பரிசுத்தம் சவுலின் காலத்துல இல்லாமையே போயிடுச்சு. அதனால அந்த இழப்பை அவர்கள் கண்டார்கள். இப்ப உடன்படிக்கை பெட்டி வந்தாலே நமக்கு ஆபத்துன்னு நினைச்சிட்டாங்க. இல்லை, அப்படியே அது அந்நியர்கள் கைக்கு போச்சு. அங்கேயும் அது பெரிய ஆபத்தை கொண்டு வந்தது. ஏன்னா அதற்குரிய பரிசுத்தம் ஒன்று வேணும், அது இருந்தாதான் அந்த பெட்டி இருக்கும். இல்லைன்னா பெட்டி வைத்திருக்கவங்க வீட்டை உண்டு இல்லாம ஆகிடும். அப்ப எல்லாரும் பயந்திருக்கும் போது அது ஓபேதேதோமின் வீட்டில் இருந்தா அந்த வீட்டை கர்த்தர் என்ன பண்ணாரா? ஆசீர்வச்சாரா. ஏன் ஆசீர்வச்சாரு? அந்த வீட்டில் உண்மை இருந்தது, பரிசுத்தம் இருந்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது, மற்ற இடத்துல இல்லை. அதனால அந்த பெட்டியை தேடுவோம் என்று தாவீது தேடினான். அடுத்து அந்த பெட்டி வருவதற்கு பல பிரச்சனைகள் இருந்தது. ஏன்னா அதற்குரிய பரிசுத்தம் வேணும், முழு ஆத்துமா, முழு பலன், முழு உள்ளம் வேணும், இருந்தாதான் அது வரும். அப்போ அதுபோல தாவீது தன்னை மாற்றிக்கொண்டு, தாவீது ராஜாவானாலும் அவன் கை வைக்கக்கூடாது. யார் கை வைக்கணும்? லேவியர்கள் தான் அதை தூக்க முடியும், மற்ற யாராலையும் தூக்க முடியாது. அப்போ லேவியர்களை ஆயத்தப்படுத்தி தூக்கி தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்தாச்சு. அதற்கடுத்து பெரிய என்ன, ஆண்டவர் தாவீதை பெரிய கேதுரு மரங்களால செய்யப்பட்ட வீடுகளை உட்கார வைத்து அழகு பார்த்தார். தாவீது இப்போ உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்த பிறகு இவனுடைய அரண்மனையில தாவீதுக்குன்னு ஒரு வீடு எப்படி இருக்கு? உயர்ந்த கேதுரு மரங்கள்ல மேல இருக்கு. அவர் படியேறி மேலே போகும்போது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? ஆசாரிப்பு கூடாரம் போட்டு அது கீழே இருக்கு. அது என்ன இவ்வளவு உயர்தலங்களில் வைத்த என்னுடைய தேவனுடைய உடன்படிக்கையும் தேவனுடைய கூடாரமும் இப்படியா இருப்பது? நான் தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேனா? தனக்கு ஒரு வீடு உண்டான பிறகு என்னன்னோ தேவனுக்கு ஒரு வீடு உண்டான. பார்த்தீங்களா? தாவீதை தேவன் உயர்த்த வேண்டும் என்று ஒரு ஆசை வைத்து உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. தாவீதும் தேவன் என்ன இந்த அளவுக்கு உயர்த்துறாரு, என்ன உயர்த்தின தேவன் இவ்வளவு மறைஞ்சிருக்கிறதா, அவர் தான் தேவன் என்று உலகத்துக்கு தெரியும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார். இதுதான் உடன்படிக்கை. தாவீதை 33 வருஷம் அவர் ஆண்டிருக்காரு. 40 வருஷம் முழுமையாய் இஸ்ரவேலை ஆண்டிருக்கிறாரு. அவரை எதிர்த்து எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு. எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆளுகையை காத்து கொண்டே வந்தார். ஏன் தெரியுமா? தேவனுடைய கட்டளையையும் தாவீது காத்து கொண்டு வந்தார்.